வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பொது அறிவு வினாவிடை பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. ஜிம்னோஸ்பெம்கள் என்பவை. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திறந்த விதை தாவரங்கள். அடுத்து செல் சுவாசம் இங்கு நடைபெறுகிறது. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து லெகுமினஸ் தாவர வேர் முடிச்சுகளில் உள்ள நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியா. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரைசோபியம். அடுத்து ஆல்காக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகிய இரண்டும் இவ்விதமாக அழைக்கப்படுகின்றன. இதுல விடை தாலோஃபைட்டுகள். அடுத்து குரோமோசோம்கள் எண்ணிக்கையில் மாறுபாடு அடைதல் டேஸ் என அறியப்படுகிறது. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாலிப்ளாய்டி. அடுத்து கிளைகோஜன் துகள்களை சிதைவரச் செய்து கரைத்தன்மை கொண்ட குளுக்கோசினை இரத்தத்தில் சேர்ப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவினை அதிகப்படுத்துவதற்கு காரணமாக அமைவது. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குளுக்காகான். அடுத்து பெண் பாலின உறுப்பு வளர்ச்சிக்கும் இரண்டாம் நிலை பாலின பண்புகளின் வளர்ச்சிக்கும் காரணமாக அமைவது. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஸ்ட்ராடயோல். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு அபூர்வமாகவும் உயிராகவும் மற்றும் திறவுகோலாகவும் இருப்பது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முகவுரை. அடுத்து அட்டவணை சாதியினருக்கான தகுதியை மதத்தொடர்பில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று கூறிய ஆணையம் எது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மதம் மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம். அடுத்து உயர்நீதிமன்றத்தில் தேங்கியுள்ள பணிகளை முடிப்பதற்கு கூடுதல் நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் உடையவர் யார்? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்து இந்திய அரசியல் சட்டத்தில் 5ஆம் சட்டப்பிரிவு எதை தொடர்பு கொண்டுள்ளது? இதுல விடை ஆப்ஷன் சி இந்திய குடியுரிமை. அடுத்த கொஸ்டின், அனைத்திந்திய குடிமை பணிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து 2003ஆம் ஆண்டில் 88வது அரசியலமைப்பு திருத்தம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே எந்த வருவாய் பகிர்வுக்கு முக்கிய மாற்றாக திகழ்கிறது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரி வருவாய். அடுத்து இந்தியாவில் முதலில் மக்களவைக்கான பொது தேர்தல் 1951 1952 நடைபெற்ற போது உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்குரிய இடம். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 489. அடுத்து முதல் வகுப்புவாரி ஆணை எப்பொழுது வெளியிடப்பட்டது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 16 செப்டம்பர் 1921. அடுத்த கொஸ்டின், பின் வருபவர்களில் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 1926ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் அமைச்சரவை அமைத்த சுயேட்சை உறுப்பினர் யார்? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டாக்டர் ஏ சுப்புராயன். அடுத்து 2009ஆம் ஆண்டின் தமிழக திருமண சட்டத்தின்படி தமிழகத்தில் திருமணங்கள் எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும்? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 90 நாட்கள். அடுத்து சங்க இலக்கியத்துள் இடம்பெற்ற இலங்கை புலவர். இதுல விடை ஆப்ஷன் பி ஈழத்து பூதன் தேவனார். அடுத்து பண்டை இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறும் நூல். இதுல விடை ஆப்ஷன் பி மலைப்படுகடாம். அடுத்து பேச்சு காட்சிப்பதிவு மற்றும் தகவல் சைகைகளை தொலைத்தொடர்பு சுற்றுகள் மூலம் அனுப்பப்படும் ஒளியியல் இழைகளின் விட்டத்தின் அளவு என்ன? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 60 மியூஎம். அடுத்து பட்டு துணியின் மீது கண்ணாடி தண்டினை தேய்க்கும் போது
விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எலக்ட்ரான்கள் கண்ணாடியிலிருந்து பட்டிற்கு செல்கிறது. அடுத்து பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அயோடின், காய்டர், இரும்பு, இரத்த சோகை, துத்தநாகம், டுவார்ஃபிசம், கால்சியம், எலும்பு தேய்வு. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து ஆட்டனத்தி என்பது, இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒரு மன்னனின் பெயர். அடுத்து பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிம்ம விஷ்ணு, உதயேந்திர பட்டயம், நெடுஞ்சடையன் பராந்தகன், வேள்விக்குடி செப்பேடு, 2ஆம் நந்திவர்மன், காசக்குடி பட்டயம், நரசிம்மவர்மன், உதயசுந்தர மங்கள பட்டயம். இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பொற்சுண்ணம், பூவல்லி, தெல்லேனம், சாழல், தும்பி இவை அனைத்தும். இதில் விடை ஆப்ஷன் பி, பெண்கள் விளையாட்டு. அடுத்த கொஸ்டின், ராவ் மன்மோகன் இந்திய திட்ட மாதிரி எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1997. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பை பின்வரும் அடிப்படைகளில் கணக்கிடுகிறது: M1, M2, M3, M4. இவற்றிற்குரிய பின்வரும் விளக்கங்களில் எது சரியானது அல்ல? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, M3 = M1 + M2. அடுத்து பின்வருவனவற்றில் எது தவறான கூற்று? இதில் விடை ஆப்ஷன் டி, திட்டக்குழு 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்துகிறது. அடுத்து அரசாங்க முதலீட்டு கொள்கையில் PPP என்பது என்ன? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தனியார் மற்றும் அரசு கூட்டமைப்பு, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அடுத்து கேல்கர் கமிட்டி என்பது எதற்காக அமைக்கப்பட்டது? இதில் விடை ஆப்ஷன் சி, வரி கொள்கை மறுசீரமைப்பு. அடுத்து கூட்டுறவு வேளாண்மை. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விவசாயிகள் இணைந்து கூட்டுறவு கொள்கையை வேளாண்மையில் அமுல்படுத்துவது. அடுத்து 2010-11 வரவு செலவு திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தும் பெண் ஊழியரின் வரிவிலக்கு நிர்ணயம். இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரூபாய் 1,90,000. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தமிழ்நாட்டில் செயல் நில உடைமை சராசரியானது, அகில இந்திய நில உடைமை சராசரியை விட அதிகம். அடுத்து எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமேலவை கலைக்கப்பட்டது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1986. அடுத்து தமிழகத்தில் கல்வி அறிவு வீதம் குறைந்த மாவட்டம் எது? இதில் விடை ஆப்ஷன் சி, தருமபுரி. அடுத்து பிரிவு இடைவெளிகளின் மேல் எல்லைகள் எதை அமைப்பதற்கு தேவைப்படுகின்றன? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கீழின குவிவு அலைவெண்கள். அடுத்து ஒரு புள்ளி விவரத்தை 10 சமப்பகுதிகளாக பிரிக்கும் 9 மதிப்புகளை எவ்வாறு அழைக்கின்றோம்? இதில் விடை ஆப்ஷன் டி, 10 மானங்கள். அடுத்து அஷ்டதிக்கஜங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கிருஷ்ணதேவராயர். அடுத்து 1917 சம்பரான் சத்தியாகிரகத்திற்கு காந்தியுடன் உடன் செல்லாதவர் யார்? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சர்தார் பட்டேல். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, உத்தர் மீமான்ச தர்ஷனா, ஜெய்மினி. அடுத்து இந்தியாவில்
தன்னாட்சி குழு தொடங்கப்பட்ட நாள். இதில் விடை ஆப்ஷன் பி செப்டம்பர் 15, 1916. அடுத்து 1938ஆம் ஆண்டு நேருவின் தலைமையில் அமைந்த தேசிய திட்டக்குழுவின் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யார்? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்து தேசபக்தன் எனும் தமிழ் பத்திரிகையை தொடங்கியவர் யார்? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திரு வி கல்யாண சுந்தரனார். அடுத்து மெக்காலே பிரபு எதனுடன் தொடர்புடையவர்? இதில் விடை ஆப்ஷன் சி சட்ட தொகுப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.